இன்னைக்கு சிறுநீரக கற்கள் பற்றிய சிறிதான விழிப்புணர்வு வீடியோ. சிறுநீரக கற்கள் இது ரொம்பவும் காமனான ப்ராப்ளம். அதுவும் இந்த சம்மர் கிளைமேட்ல நிறைய மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ரொம்பவும் காமனான ப்ராப்ளம். அதுக்கான காரணம் என்ன? முதல் காரணம் தண்ணி சரியா குடிக்காம இருக்கிறதா. ஏன்னா நிறைய மக்கள் தண்ணி தாகம் எடுத்தாதான் குடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. டெய்லி யூரின் 2.5 லிட்டர்ஸ் வரணும். அதற்காக 3 to 3.5 லிட்டர்ஸ் மினிமம் குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி குடிச்சாதான் கிட்னிக்கு போய் அது நல்ல ஃபில்ட்ரேஷன் பண்ணி இருக்கிற அந்த சால்ட் எல்லாம் யூரின்ல வெளியே வரும். ஸோ தண்ணி சரியா குடிக்காததான் மெயின் காரணம். அதுவும் இந்த கிளைமேட்ல நீங்க குடிக்கிற தண்ணி பத்தாது. ஸோ அடிக்கடி தண்ணி குடிக்கணும். அடுத்த காரணம் பாத்தீங்கன்னா டயட். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் நிறைய நான் வெஜிடேரியன் டயட், சால்ட், ப்ரிசர்வேட்டிவ் போட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் ரொம்ப காமனான காஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ மற்ற ரெகுலர் டயட் பேலன்ஸா எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக், அவங்க பரம்பரை, அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி இருந்தா அதுக்கு அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க அவங்களால அதை ப்ரிவென்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்னா அவங்க கொஞ்சம் அவேர்னஸ், கொஞ்சம் ரெகுலரா செக் பண்ணி இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அதுக்கான மருத்துவ ஆலோசனை பெற்று அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் காமன் காரணம். இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு, இதுதான் ரொம்ப காமன் காரணம். ஸோ இதை எப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம், டயக்னோஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிம்டம். சிம்டம் மீன்ஸ் தொந்தரவு. என்ன மாதிரி தொந்தரவு இருக்குன்னா, யூஸ்வலா சைடு பகுதியில் வலி வரும், யூரின் போனா எரிச்சல் வரும், யூரின் அடிக்க வரும், யூரின்ல பிளட் வரும், வாமிட்டிங், ஃபீவர், அந்த மாதிரி பல சிம்டம்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிம்டம் உடனே மருத்துவர் அணுங்க. அவங்களுக்கு கொடுத்த ஆலோசனைப்படி மோஸ்ட்லி ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது தெரிஞ்சிடும். ஸோ ஸ்கேன் பண்ணி அதுக்கான வழிமுறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா பயப்படவே தேவையில்லை. ஐடியல் டயத்தில் எல்லாருமே ஸ்டோன்னே போய் ஆப்ரேஷன் பண்ணணும், டாக்டர் பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணணும், பயப்படவே தேவையில்லை. அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அதுல இருந்து நம்ம விடுவு பெற்றலாம். ஸோ அதே மாதிரி அதுக்கான ட்ரீட்மெண்ட் நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஸோ நீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்லை. மருத்துவர்கிட்ட போனா அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணலாம்? ஏர்லி ஸ்டோன், சின்ன ஸ்டோன் அந்த மாதிரி வருது, இல்ல ஏற்கனவே ஸ்டோன் ஃபார்ம் ஆனா 50% ஆஃப் த ஸ்டோன் ஃபார்ம், அதாவது ஸ்டோன் ஒரு டைம் வந்தா 50% ஆஃப் த பேஷண்ட் திரும்பி வரது சான்சஸ் உண்டு. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா அவங்கள உடம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஸோ எப்பயும் போல கேர்லெஸ்ஸா இல்லாம அவங்க அதுக்கான வழிமுறைகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா தண்ணி குடிச்சிட்டு, ஸோ நான் வெஜிடேரியன் டயட்டை குறைச்சிட்டு, சால்ட் குறைச்சிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் போட்ட டயட் எல்லாமே குறைச்சிடணும். ஸோ நிறைய கேட்பாங்க பால் குடிக்கும். பால் மீடியமா குடிச்சுக்கலாம், அதனால தப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி எவரி இயர் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே தேவைப்பட அதுக்கான சில மெடிக்கேஷன் எடுத்துட்டா பெருசா ப்ராப்ளம் வராமல் தடுத்துக்கலாம். இதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இந்த சம்மர்ல இருந்து ஸ்டோன்ல இருந்து விடுபடுறதுக்கு என்னோட ஆலோசனைக்கு நன்றி.